You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசுவோடு பேசுவோம் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. தேவன் தேசத்தை நேசிக்கிறார், ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறார், ஜனங்களை நேசிக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கையில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவரையும் வெட்கப்பட விடாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அவரை போல ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால், இன்னைக்கு ஒரு வார்த்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 41, 42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இப்போ இந்த வார்த்தையை வைத்து இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தை முக்கியப்படுத்துங்கள். தேவனை முக்கியப்படுத்துங்கள். தேவ பிரசன்னத்தை முக்கியப்படுத்துங்கள். தேவனோடு இருக்க பழகுங்கள். அப்பொழுதுதான் தேவ சித்தத்தை அறிய முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையாய் வாழ முடியும், வெற்றியின் வழியை தேட முடியும், தடுமாறாமல் இருக்க முடியும், எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்த்து வாழ முடியும், ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். இங்க உள்ள விஷயம் என்ன? ஆண்டவர் இயேசு ஒரு கிராமத்திற்கு போகிறார், பிரயாணமாய் போகிறார். அந்த கிராமத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு 2 பேரை பற்றி சொல்லுகிறது. அந்த வீட்டில் 2 பேர் இருந்தாங்க. ஒரு பெண் பெயர் மார்த்தாள், இன்னொருவர் பெயர் மரியாள். மார்த்தாள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள். வீட்டில் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சிருக்க அவங்களுக்கு. இயேசுவானவர் வீட்டுக்கு வந்தால் நல்லது, அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பது அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, அன்றைக்கு மார்த்தாள் இயேசுவை அவள் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டாள். இன்றைக்கு நாம் இந்த உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உள்ளத்தில் 39. அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள், அக்கா தங்கை. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். 2 பேருடைய குணம். ஒன்று வீட்டில் ஏற்றுக்கொண்டால் 2 பேருமே முக்கியம். மார்த்தாளும் முக்கியம், மரியாளும் முக்கியம். மார்த்தாளின் செயல்களும் முக்கியம், மரியாளின் அனுபவமும் முக்கியம். வீட்டில் ஏற்றுக்கொண்டதனால்தான் மரியாள் போயிட்டு உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தையை பாதத்தில் அமர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 முக்கியமானதுதான். இப்ப அடுத்த விஷயம் 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். வேலை தேவைதான். வேலை, வீட்டில் இருக்கிற வேலை அவசியம்தான். அதில் எந்த விதமான தப்பு இல்லை. ஆனால் வேலை முக்கியம்தான். ஆண்டவர் சொல்ற வார்த்தையிலிருந்து தெரியுது.
41 வசனம். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். வீட்டில் கொண்டாயே, நல்லதுதான். நான் வந்ததினால் நான் விட்டு ஏதாவது கேட்டனா? என் மூலம் புறப்படுகிற வார்த்தையை உன் சகோதரி கேட்டுக்கொண்டு இருக்கிறாள், நல்லதுதானே நடக்கிறது. நீ ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற? வேலையை அப்புறம் கூட செய்து கொள்ளலாமே. ஏன் இப்படி நீ வேதனை கவலைப்பட்டு கலங்குற? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படுவதினால் என்ன பிரயோஜனம்? கவலைப்படுவதினால் நீங்க என்னத்தை சாதிக்க முடியும்? கவலைப்படக்கூடாதான். 2 வார்த்தை சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்கள், 1-2 காரியம் இல்லை, அநேக காரியங்கள். எத்தனை லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல, எத்தனை நாளுக்குரிய லிஸ்ட் தெரியல. ஏதோ ஒரு காரியத்தை கவலைப்படலாம். வீட்டை தேடி வந்தவர்களுக்கு ஒரு ஆகாரத்தை செய்யலாம், ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம், ஒரு தண்ணி சுட வச்சு கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட உட்கார்ந்து நல்ல ஆலோசனைகளை கேட்கலாம். கொஞ்ச நேரம் இருக்க போறாங்க, அவங்க போயிட போறாங்க. அதன் பிறகு உங்க வேலையெல்லாம் பார்த்துங்க. ஆனா இப்போ உங்க வீட்டை தேடி வந்தவர்களை உட்கார வச்சுட்டு உன் தங்கச்சி போயிட்டு வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீயே அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுற. நீ கவலைப்பட்டு அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுவதனால் நீ என்னத்தை சாதிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாமே. இந்த நல்ல தெய்வமே உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உங்களை நேசிக்கிறதினாலே, உங்களை விசாரிக்கிறதினாலே, உங்கள் தேவைகளை சந்திப்பதினாலே, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி உங்களிடத்தில் வந்திருக்கிறாரு. நீங்க அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலாமே. எனவே வேலை தேவையா இருந்தாலும் நீ தேவ சமூகத்தை தேடணும். அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றல்லவா, அநேக காரியத்தை குறித்த கவலை இல்லை. அநேக காரியத்தை குறித்த கவலையினால் பாதிக்கப்படுவதல்ல, ஒன்னே ஒன்று போதும். தேவையானது ஒண்ணுதான். மரியாதை போல நீ நல்ல பங்கு தெரிஞ்சுக்க. நீ கஷ்டப்பட்டு கவலைப்படுவதனால உனக்கு நல்லது கிடைக்க போறதில்லை. மரியாள் அவளும் பொறுப்புள்ள பெண்ணுதான், உன்னோட வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. ஆனா இப்போ உன் வீட்டுக்கு வந்தவர் யார் என்பதை நீ புரிஞ்சுக்கல. சரியா உன் தங்கச்சி புரிந்து கொண்டாள். நீயும் தேவையான ஒன்றை மரியாள் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டதை போல நீயும் தெரிந்து கொள் என்பதுதான். இந்த வார்த்தை கேட்கிற அருமையானவர்களே, 2 விதமான தன்மையுடையவர்கள். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்? எல்லாரும் எப்படியும் வாழலாம், ஆனா ஒரு நல்ல காரியம் இருக்கு, ஒரு நன்மையான காரியம் இருக்கு. அதை புரிந்து ஞானத்தோடு செயல்பட வேண்டும். மரியாதை பாராட்டுகிறார், மார்த்தாளை உணர்த்தி காட்டுகிறார். எனவே தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. அருமையான ஆண்டவரை துதிக்கிறோம். உங்க சமூகம் முக்கியம், உங்க பாதம் முக்கியம். நல்ல பங்கு தேவை, கவலைகள் வேண்டாம். இந்த அருமை ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்யும், எங்களுக்கும் கிருபை தாரும். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.